நாளைக்கு வர நாளை தவறவே விடாதீங்க. நாளைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விரதம் இருங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பா மறக்காம விரதம் இருங்க. நாளைக்கு 2 கடவுளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆடி கிருத்திகை அப்ப முருகனுக்கும், கோகுலாஷ்டமி கிருஷ்ண பகவானுக்கும் சேர்ந்து நாளைக்கு ஒரே நாள்ல வருது. நாளைக்கு சாயந்திரம் சாமி கும்பிடுங்க. குழந்தை வேணுன்றவங்க நாளைக்கு காலையில இருந்து விரதம் இருந்து நாளைக்கு சாயந்திரமா சாமி கும்பிடுங்க. முழு நம்பிக்கையோடு இருங்க. விரதம் இருந்து சாமி கும்பிடும்போது அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க. முழு நம்பிக்கையா வேண்டும் போது கண்டிப்பா எந்த வேண்டுதலா இருந்தாலும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு விரதம் இருங்க. அதை பத்தியான முழு வீடியோ இப்போ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு அந்த நாளை தவறவே விடாம வீட்டுல சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். நாளைக்கு ரொம்ப விசேஷமான 2 முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு, நாளைக்கு ஆடி கிருத்திகை. இந்த ஆடி மாசத்துல வர 2வது கிருத்திகை. ஆனா திருத்தணிலையும் சரி பல இடங்கள்லும் சரி விசேஷமா ஆடி கிருத்திகை அப்படின்னா நாளைக்கு தான் கொண்டாடுவாங்க. இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை விசேஷமா பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 பரணி, நாளைக்கு ஆடி கிருத்திகை முதல் தெப்பம், அதுக்கு அடுத்து 2வது தெப்பம், 3வது தெப்பம்னு 3 நாளும் ரொம்ப விசேஷமா திருத்தணில பண்ணுவாங்க. நான் பிறந்த நாள்ல இருந்து ஆடி கிருத்திகை அப்படின்னு எனக்கு சந்தோஷமானது. ஏன்னா அப்பா அம்மா கூட்டு போயிட்டு அங்க நிறைய பொம்மைங்கெல்லாம் வாங்கி தருவாங்க, தெப்பம் பார்ப்போம் அப்படின்னு சின்ன வயசுல அந்த மாதிரியான ஆசைகள்லாம். ஆனா அதுக்கப்புறம் தான் அப்பன் முருகர் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஆனதுனால ஆடி கிருத்திகைன்றது ரொம்ப விசேஷமானது. இந்த வருஷம் நாங்க காவடி எடுக்கல. லக்கி 5 வயசு ஆன பிறகு காவடி எடுக்கலாம். அதே மாதிரி ஹனிபிக்கும் 2 பேருக்குமே குட்டி காவடி எடுக்கலாம் அப்படின்றது எங்களுடைய வேண்டுதல். ஸோ அதனால இந்த வருஷம் ஆடி கிருத்திகைக்கு காவடி எடுக்கல. காவடி எடுக்கிறது திருத்தணியில் ரொம்ப விசேஷம். சரி, இன்னொரு நாள் என்ன அப்படின்னாக்க, நாளைக்கு கோகுலாஷ்டமி. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது. கிருஷ்ணன் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு கிடையாது. ஆனா அஷ்டமி திதி. சோ நிறைய பேர் வந்து குழந்தை கிருஷ்ணருக்கு வந்து வேஷம் போட்டு கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. சோ நாளைக்கு ரொம்ப 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 முக்கியமான 2 கடவுளுடைய நாள். அதுவும் குழந்தைக்கு வரம் கேட்கக்கூடிய 2 பேர். யார் யாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து கிருஷ்ண பகவான், இன்னொன்னு அப்பன் முருகர். இவங்க 2 பேருமே வந்து குழந்தைக்காக நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். நான் வந்து குழந்தை இல்லாத காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கும்பிடுவேன் அப்படின்னாக்க, கையால பாதம் போட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி கிருஷ்ணரை கோயில்ல இருந்து யாராவது எடுத்துட்டு வந்து தருவாங்க. அப்படி இல்லையா நானும் வந்து சிலை வீட்டுல இருக்கும் இல்லையா, அந்த சிலையை வச்சு அவருக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு, பக்கத்துல அக்கத்துல இருக்கிற குழந்தைங்கள அன்னைக்கு 6 மணிக்கு மேல கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டுக்கோங்களா வீட்டுல கூட்டின்னு வந்து அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் கொடுத்து நான் ரொம்ப விசேஷமா சாமி கும்பிடுவேன். ஆனா கடவுள் கிருபையால இந்த வருஷம் அதாவது கடந்த 3 வருஷமாவே கிருஷ்ண ஜெயந்தி லக்கிக்கு வந்து நான் விசேஷமா கோகுலாஷ்டமிக்கு வந்து வேடம் போட்டுட்டே தான் இருக்கேன். இந்த வருஷம் வந்து 2 பேருக்கு, லக்கிக்கும் சரி ஹனிபிக்கும் சரி, அதாவது விசாக வெள்ளனுக்கும் செங்கதவேலுக்கும் 2 பேருக்குமே கிருஷ்ண வேஷம் போடலாம் அப்படின்றது இருக்கு. சோ என்ன நான் சொல்ல வந்தது அப்படின்னாக்க, குழந்தைக்காக வேணும் அப்படின்னு விரதம் இருக்கவங்க மறக்காம நாளைக்கு விரதம் இருங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஆடி கிருத்திகை. ஓகேவா? கார்த்திகை நட்சத்திரமும் வருது, அஷ்டமி திதியும் வருது, அதுவும் தேய்பிறை. தேய்பிறைன்னும் போது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், கடன் தொல்லை அந்த மாதிரி எந்த பாரம் இருந்தாலும் அது கரைஞ்சு போறது தேய்பிறை அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. சோ அஷ்டமி திதி வருது, கார்த்திகை நட்சத்திரம் வருது, 2மே வருது. ஈவினிங் சாமி கும்பிடுங்க. காலையில விட ஈவினிங் சாமி கும்பிடுங்க. 6 மணிக்கு மேல கும்பிடுங்க. நெய்வேத்தியம் நீங்க 2 சாமியுமே கும்பிட போறதுனால, அன்னைக்கு ஃபுல் டே விரதம் இருக்க போறதுனால, நீங்க 2 கடவுளையுமே முழு மனசோட வேண்டிக்கோங்க. விரதம் இருக்க போறோம், நம்ம 2 கடவுளுக்கும் சேர்ந்து இருக்க போறோம். ஓகேங்களா? முழு மனசோட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்றேன், நீங்க விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அன்னைக்கு கோவப்படாதீங்க. அன்னைக்கு ஓம் சரவண பவன் சொல்லுங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு தேவையான பாடல்களை பாடுங்க. ஏன் நாளைக்கு நாளைக்கு முழு நம்பிக்கையோட, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கையில குழந்தை இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க விரதம் இருங்க. யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்குன்னு சாப்பாடு போடுங்க. உங்க கையால சாப்பாடு போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா போதும் சொல்ற ஒரே விஷயம் அன்னம் தான். அதனால நாளைக்கு அன்னதானம் கண்டிப்பா பண்ணுங்க. அப்படியும் முடியலன்னா யாருக்காவது வாங்கித்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி பண்றதுனால கண்டிப்பா உங்க வீட்டுல குழந்தையே இல்லைன்னா கூட அக்கத்துல பக்கத்துல இருக்கிற குழந்தைங்கள கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல குழந்தைங்களுக்கு நீங்க என்னென்ன பலகாரம் வச்சிருக்கீங்களோ அது உங்க கையால எடுத்துட்டாங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் குழந்தை இல்லாத காலத்துல நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன்.
அதே மாதிரி நாளைக்கு ரொம்ப விசேஷம், ஆடி கிருத்திகை, கோகுல அஷ்டமி, ரெண்டுமே வருது. ஒரே நாள் விரதம் இருக்க போறோம். ஓகேங்களா? முருகரையும் அவருடைய மாமாவையும், அதாவது கிருஷ்ணரையும் சேர்ந்து நம்ம வழிபட போறோம். நம்ம பலகாரம் அப்படின்னா ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால நான் எப்பவுமே சொல்வேன், கிருத்திகை அப்படின்னா சண்முக அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களால முடிஞ்ச 6 வகையான சாப்பாடு செஞ்சு சண்முக அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வடை, பாயாசம், சாப்பாடு, சாம்பார், ரசம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வேணுமானாலும் நீங்க சாப்பாடு செஞ்சு படையல் போடுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி வருதுப்பா, அதாவது கோகுல அஷ்டமி வருதுப்பா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எப்பவுமே நான் சொல்லுவேன், பால்ல 5 பொருளுங்க. பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய். இந்த 5 பொருளை கொஞ்சம் கொஞ்சமா படையில வச்சுட்டு நீங்க என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல வாங்கி படைக்கனாலும் வாங்கி படிங்க. சீடை, முறுக்கு, அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்க பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம 6 மணிக்கு மேல ஒரே படையில தான் அந்த டைம் சாமி கும்பிட போறோம். குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிடுங்க. குழந்தை வேணும்ன்றவங்க நம்பிக்கையோட நாளைக்கு பண்ணுங்க. நானே சாட்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்பிக்கையோட நான் ஒவ்வொரு வாட்டியும் கோகுலாஷ்டமி கும்பிடும் போதுமே குழந்தை இல்லாத காலத்துலயுமே 2, 3 வருஷம் நான் தொடர்ந்து தான் சாமி கும்பிட்டுருக்கேன். அப்போ என்ன கிருஷ்ணா, நான் எத்தனையோ பேரை கூட்டிட்டு வரேன், என் வீட்டுல என் குழந்தை கிருஷ்ண வேஷம் போடுறதுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். சோ இப்போ நாளைக்கு என்னோட 2 குழந்தைங்களையுமே கிருஷ்ண வேஷம் போடுவேன். அந்த வீடியோவும் நான் போட போறேன். சோ நம்பிக்கையோடுங்க, யாரு உங்களுக்கு சாட்சியா வேணும், என்ன நம்பிக்கை, என்ன சாட்சியா எடுத்து நம்பிக்கையோட நாளைக்கு விரதம் வருங்க. நாளைக்கு 6 மணிக்கு மேல சாமி கும்பிடுங்க. கிருஷ்ணருக்கும் சேர்த்து, முருகருக்கும் சேர்த்து நாளைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிடுங்க. உங்களால முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டாங்க. சந்தோஷமா கும்பிடுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்க கையில குழந்தை இருக்குங்க. நம்பிக்கையோட தவற விடாம நாளைக்கு விரதம் இருங்க. ஓகேங்களா? சரி, விரதம் நாளைக்கு இருக்க போறோம். அப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு ஓம் சரவண பவன் தண்ணியை ஊத்தி நம்ம விரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில ஒரு வாட்டி கடவுளாண்ட உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை பொறுமையா வேண்டிக்கோங்க. முருகா, எனக்கு இந்த குழந்தை வேணும், முருகா எனக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்ட்டு, முருகா எனக்கு குழந்தை வேணும், முருகா எனக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்ட்டு என்ன ஒரு விஷயமோ அதை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி கடன் அதிகமா இருக்கவங்களும் நாளைக்கு விரதம் இருந்து அந்த கடனுக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா கடன் தேய்பிறை மாதிரி எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடனுமே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடனும் கரைஞ்சி போகும். நம்பிக்கையோட நாளைக்கு விரதம் இருங்க. சோ காலையில இருந்தே உங்களால என்னென்ன பாட்டெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஓம் சரவண பவனி எழுதி பார்க்க முடியுமா எழுதி பாருங்க. 108 வாட்டி எழுதுங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு வாங்க. சோ நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு சாமி கும்பிட போறோம்னா நம்ம கையால முதல்ல எனர்ஜி இருக்கும் போதே சமையல் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் தான் இருப்போம். நமக்கு கொஞ்சம் டைமாக எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கும். என்னைக்குமே விரதம் இருக்க அன்னைக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். எப்பவுமே சொல்லுவேன், தண்ணி குடிக்காம விரதம் இருக்கவே இருக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. அது உங்க உடம்பு அளவுல மாற்றத்தை எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? சோ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் கடன்ட்டு சீக்கிரமாவே முடிச்சுக்கோங்க. உங்களால ரொம்ப முடியலன்னா பழம் எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே சமையல் பண்ணிடுங்க. உங்களால முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பக்கத்துல இருந்து கூட்டிட்டு ஒரு வாழை இலையில ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க. ஓகேங்களா? வெளியே தெரியாதவங்களுக்கும் அன்னதானம் பார்சல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு உங்க கையால கொடுங்க. ஓகேங்களா? கோயிலுக்கு போங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றதுனால குழந்தைங்களை கண்டிப்பா ஒருத்தரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு உங்க கையால ஒரு இனிப்பு, ஒரு வளையல் வாங்கி தர்றது. பெண் குழந்தையா இருக்கும்போது வளையல், கிளிப்பு அந்த மாதிரி வாங்குறது. பசங்களா இருந்தாக்க அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது ஒரு சின்ன காரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட், குழந்தை சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஒரு சாக்லேட் வாங்கி தர்றது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அடுத்த வருஷம் கிடைக்குங்க. நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை தான், முழு நம்பிக்கை. முருகர் பண்ணுவார், கிருஷ்ணர் பண்ணுவார், நமக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா நடக்கும். நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பிக்கையோட விரதம் இருந்து நாளைக்கு பூஜை பண்ணி பாருங்க. நல்லதே நடக்கும். அதே மாதிரி பாதம் நம்ம கையால போட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து என் கையால தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே மாறிச்சு. இது செங்கதிர் வேலன் வந்தான், எல்லாமே மாறி போச்சு. ஓகேங்களா? இப்போ குழந்தைங்க கையால நம்ம போட்டு போறோம். நம்மளால எத்தனை நாள் போட முடியும் தெரியும், எத்தனை வருஷம் போடுவோம், எத்தனை வருஷமானாலும் சரி, என்னால முடியிற நாள் வரையும் நான் குழந்தைங்களை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா குழந்தை இல்லாத காலத்துல ஐயோ நம்ம எத்தனையோ குழந்தைகளை கூப்பிட்டுருமே, நம்ம குழந்தை எப்போ வரும் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ணரை பார்த்து பார்த்து வேண்டிக்கிட்டோம். அதுக்கான பரிசு தான் இப்ப இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு நான் நினைப்பேன். சோ அதனால நம்பிக்கையோட
நீங்களும் பண்ணுங்க. உங்க வீட்லயும் குழந்தை வரும். அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ நம்ம வீட்ல நமக்கான ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைய வச்சு அடுத்த வருஷம் நீங்க கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷமா பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட நானு சொல்றேன். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நான் வீடியோவா போடுறேன். ஓகே, பாய்.